மனசாட்சிட காட்டாளன்ற ஒரு படம் பார்த்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. என்னடா படம் எடுத்து வச்சுக்கிறீங்க காட்டாளன்னு, ஒரு மலையாள படம். துஷரா விஜய்னு செகண்ட் ஹாஃபில் வர ஒருத்தன் இருக்கிறானா சுனில் ஒரு பக்கம். அப்புறம் அந்த வேதாளம் படத்தில் அஜித்து கூட வில்லனா நடிச்சிருப்பான். காஞ்சனா 3ல கூட மொட்டை சிவா கடிச்ச டைலாக்ல ஒரு வில்லனா நடிச்சிருப்பான். 2 பேரும் வந்து காட்டில் இருக்கிற யானைங்களை வேட்டையாடி யானையை கொண்டுட்டு யானைக்கு முன்னாடி இருக்கிற தந்தம் இருக்கு பேர். அந்த தந்தம் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரேட்டு இன்றைக்கும். இதெல்லாம் நாங்கள் எப்பயோ பார்த்துட்டோமே, யானையோட தந்தம் வந்து பெரிய ரேட்டுன்னு. இவன் என்ன இன்னும் காட்டாளன் பேர் வச்சுட்டு இந்த மாதிரி ஏற்றுட்டு இருக்கிறான் கேவலமான படத்தெல்லாம். தந்தத்தை கடத்தி ஃபாரினுக்கு விற்று சம்பாதிக்கிறானு. இதுதான் படத்தோட கதை. இது சுனில் கேங் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அந்த வேதாளம் வெள்ளம் கேங் ஒரு பக்கம். 2 கேங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோ வருவார், என்டர் ஆவார். அவர் அதே தந்தம் கடத்தல் கேங்கு. சுனிலுக்கு கொஞ்சம் நாள் நல்லவனா இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் நாள் நல்லவனா இருக்கான். அவனே ஏமாத்துறான், இவனே ஏமாத்துறான், போட்டு அடிக்கிறான். இதில் மார்க்கோ படத்தில் வில்லான அடிச்சிருப்பான் பாருங்க, அந்த டோனி மேகம் பிஜிஎம் கூட இப்போ வைரல் ஆச்சு. டங் 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 டங். டோனி மேகம் பிஜிஎம் வைரல் ஆச்சு. அவன் நல்லவனா அதில் நினச்சிருப்பான். அவன் வந்து இந்த சுனில் ரவுடிக்கும் அவரோடிக்கும் ஏஜென்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். கட்சியில் அவன் தொழில் விரும்பலாம் சொல்லிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவனோட ஃபேமிலியை கொண்டுருவாங்க. அதுக்கு பழி வாங்குற மாதிரி ஹீரோ வந்து போய் அடிப்பார், கையை காலை உடைப்பார், அடிப்பார். கடைசியில் என் தலைவன் லோகேஷ் கனகராஜ் இப்படி ஜோக்கர் ஆகிட்டிங்களா, லியோ கேப்ரலா அவர் தான் இந்த மொட்டை யானை தந்தத்தை கடத்துகிற தலைவன் மாதிரி எல்சியூ மாதிரி காட்டாளன் மாதிரி கேசியூன்னு காமிச்சிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர் விக்ரமில் எப்படி இருந்தார்ரா, சூர்யாவை ரோலெக்ஸ்ன்னு கூப்பிட்டு வந்து ஒரு கேரக்டர் காமி. ஆனால் நீங்கள் அவர் எப்படி ஜோக்கர் ஆகிட்டீங்களாடா காட்டாளனில் கொண்டு வந்துட்டு. அப்புறம் தண்டத்தை கடத்துல 2 வில்லனையும் போட்டு சாவடிக்கிறாரு. கிளைமேக்ஸில் துஷரா விஜயன் திடீர்னு செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒன் ஆஃப் த அட்டஸ்ட் ஃப்ளாப் இந்த மாதத்தோட அட்டஸ்ட் ஃப்ளாப் காட்டாளன் டுமில் வேஸ்ட்.